அறிந்த பெரியோர் அதை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது. அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? தங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் சகலமும் அறிந்தவனா? அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடையில்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் சீடன் அல்லவா? புதிதாய் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புத்தி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அமர்ந்ததை உபதேசிக்கிறேன். நான் தந்தை, நீ மைந்தரடா, அதை மறந்து விடாதே. அது உறவு முறை. உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை விட உயர்ந்தவன் நான் தான். தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவண தவை என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா?